பத்தற்கிரதத்தை கடவிய இத்துணை வல்லமை இயல்புடனே படைத்திருந்தும் அத்தனையும் காட்டாமல் அடக்கமாக நண்பனுக்கு தேரோட்ட இசைந்து தேர்ப்பானாய் வந்திட்ட அந்த பச்சை புயல், அதாவது மரகதம் என்கிற பச்சை மணியின் நிறத்தினை ஒத்திட்ட அன்பருக்கு அருளிடவே புயல் போல வந்தருளும் மரகத வண்ணன் பச்சை மாமணி வண்ணனும் அப்படின்னு அர்த்தங்க. மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னா, மெச்சியின்ற பரம்பொருளே என்னை நீ பரிவுடனே ரட்சித்து அருள் புரியும் ஒரு நாளும் உண்டோ என நான் இறைஞ்சுகின்றேனே அப்படின்னு அர்த்தங்க. இதுக்கு அடுத்து வர வரிகள் எல்லாமே முருகன் அசுரரோட செய்த போரினை விரிவா வர்ணிக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போமா? அதாவது தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறுத்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொட்க நடிக்க அப்படின்னா, தித்தித்தைய என்கிற தாளத்துக்கு இசைவாக முத்துகள் அமைந்த சிலம்பினை அணிந்த நர்த்தனம் செய்கின்ற பதங்களை வைத்து பார்த்தவர் நடுங்கும்